தங்கம் விலை இன்று ஒரே நாளில் 3 முறை அதிரடியாக மாற்றம் கண்டுள்ளது தங்கப் பிரியர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தங்கம் விலையில் ஏற்பட்ட இந்த அதிரடி மாற்றத்திற்கான காரணம் என்ன? வரும் நாட்களில் தங்கம் விலை உயருமா சரியுமா என்பதை பற்றி தற்போது விரிவாக பார்க்கலாம். கடந்த 2 ஆண்டுகளாக தங்கத்தின் விலை யாரும் காணாத உச்சத்தை தொட்டது. அதன்படி சவரனுக்கு 1,34,400 ரூபாய் வரை உச்சம் தொட்டு தங்கப் பிரியர்களுக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின் ஜனவரி இறுதியில் திடீரென தங்கத்தின் விலை ஒரே நாளில் 14,000 குறைந்ததோடு அடுத்த 4 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு மொத்தம் 22,800 ரூபாய் குறைந்தது. இதற்கிடையே மத்திய கிழக்கில் போர் ஏற்பட்ட நிலையில் தங்கம் விலை அதிகரிக்கும் என்ற அச்சம் நிலவியது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக போர் சமயத்திலும் தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வந்தது. அதன்படி இன்று காலை மற்றும் மதியம் என 2 முறை தங்கத்தின் விலை 2026ஆம் ஆண்டில் இதுவரை இல்லாத அளவில் மிக குறைந்த அளவை எட்டியது. அந்த வகையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 7,600 குறைந்துள்ளது. இன்று காலையில் தங்கம் விலை சவரனுக்கு 5,360 ரூபாயாக அதிரடியாக குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,03,600க்கு விற்பனை செய்யப்பட்டது. மேலும் இன்று பிற்பகல் சவரனுக்கு 2,240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,01,360க்கு விற்பனையானது. இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் தங்கம் விலை 3வது முறையாக மாற்றம் கண்டுள்ளது. காலை மற்றும் பிற்பகலில் குறைந்த தங்கம் விலை மாலையில் அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி தங்கத்தின் விலை தற்போது சவரனுக்கு ரூபாய் 5,360 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,06,720க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது தங்கப் பிரியர்களின் மகிழ்ச்சியில் இடியை இறக்கியது போல் அமைந்துவிட்டது. இது குறித்து நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறுகையில், அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதலை அடுத்த 5 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி அறிவிப்பு வெளியிட்டதன் எதிரொலியே தங்கம் விலை அதிகரித்ததற்கு காரணம் எனவும் வரும் நாட்களில் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்க கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். காலையிலயும் மதியமும் கோல்ட் ரேட் அப்படின்றது இறக்கத்துல இருந்தது. ஆனா இப்போ திடீர்னு 5,000 ரூபாய் உயர்ந்திருக்கே சார், இதுக்கான காரணம் என்ன சார்? அதுக்கு முக்கிய காரணம் ஏற்கனவே கணிக்கப்பட்டதின்படி தங்கத்துடைய விலை சரிந்து வந்தது. காரணம் பெரும்பாலான முதலீடுகள் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்து வந்ததால், அதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்து வந்தது. அதே சமயம் தங்கத்துடைய விலை சரிந்து வந்தது. ஆனால் இன்று மாலை திடீரென அமெரிக்க அதிபர் 5 நாட்களுக்காக போர் நிறுத்தத்தை அறிவித்தார். அந்த அறிவிப்பு வந்த உடனேயே தங்கத்துடைய விலை திடீரென்று உயர்ந்து விட்டது. சார், ஓகே சார், இந்த 5 நாட்கள்ல திருப்பியும் இந்த 5 நாள் இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படல அப்படின்னா திருப்பியும் தங்கம் விலை குறையும் அப்படின்ற மாதிரி எதனா எதிர்பார்க்கலாமா? இல்ல, அதாவது கண்டிப்பாக ஒரு உடன்பாடு வந்தே தீர வேண்டும். காரணம், எல்லா உலக நாடுகளும் அமெரிக்காவிற்கு மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை. அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் ஆதரவாகவும் குரல் கொடுக்கவில்லை. அதற்கு முக்கிய காரணம், பெருமளவில் உலக பொருளாதாரத்தை இந்த போர் பெரிய அளவில் பாதித்துள்ளது. ஈரானிடம் இந்த அளவுக்கு ஏவுகணைகள் மற்றும் எதிர்த்து தாக்கும் என்பது அவர்கள் முன்கூட்டியே அறிய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த போரை தொடங்கினார்கள். அதனுடைய தொடக்கம் முதலே அவர்கள் பெரிய தோல்வி உள்ளது. அதனால்தான் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. தற்காலிகமாக இந்த அறிவிப்பு வந்தாலும் நிரந்தரமாக இனி போர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏற்கனவே கச்சா எண்ணெயில் பெரும்பாலான சர்வதேச முதலீட்டாளர்கள் பெருமளவில் முதலீடு செய்து வந்த சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் கச்சா எண்ணெயில் இருந்து முதலீடுகளை எடுத்து தங்கம் பக்கம் திருப்புவார்கள். அப்படி திருப்பும் பொழுது தங்கத்துடைய விலை சர்வதேச சந்தையில் பெரிய அளவில் உயரும் என்ற ஒரு காரணத்தினால்தான் இன்று அறிவிப்பு வந்த உடனே மிக விரைவாக தங்கத்துடைய விலை உயர்ந்தது. இதுவே இன்னும் நாளையும் தொடரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இனி தங்கத்துடைய விலை ஏறுமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இந்த 5 நாட்களுக்கு தொடர்ந்து தங்கத்துடைய விலை ஏறும். மீண்டும் மீண்டும் இந்த அறிவிப்பு உறுதி செய்யப்பட்ட பின்பு ஒரு பெரிய உச்சமையை நோக்கி தங்கத்துடைய விலை இருக்கும். இந்த ஒரு நாளைக்கு இப்ப எவ்வளவு தங்கம் விலை உயரும் அப்படின்ட்டு கணிக்க முடியுமா சார்? இப்ப இந்த இன்னைக்கு மட்டுமே 5,000 ஏறி இருக்கு. சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல 5,000க்கு மேலும் ஏறலாமா? இல்ல அதாவது இன்று ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் குறைஞ்சது, இப்ப 5,000 ரூபாய் ஏறி இருக்கு. அதனால திடீரென்று 5,000 ரூபாய் உயர்ந்ததுன்னு சொல்றதை விட 7,000 ரூபாய் குறைந்ததுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு. சோ இந்த அறிவிப்பினுடைய தாக்கம் தங்கத்துடைய விலை உயர்வுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இது தொடரும் பட்சத்தில் இன்னும் தங்கத்துடைய விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் வரும். நன்றி சார்.